எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஹசன் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அல்பாஹாவை சுற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அல்பாஹாக்கு கீழே 24 கிலோமீட்டர்ஸ் டவுன் ஹில் லொக்கேட் ஆகிருக்க தி ஐன் ஏன்ஷியன்ட் வில்லேஜுக்கு போகலாம் வாங்க. அல்பாஹாலேருந்து கீழே இறங்கி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி நிறைய பெரிய டனல்ஸை கிராஸ் பண்ணி வருவீங்க. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளோ லென்த்துக்கு போது பாருங்கள். உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு என்ஜினியரிங் மார்வல். இந்த வில்லேஜுக்கு எதுக்கு தி ஐன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இது மேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கண்ணு மாதிரியே இருக்கும். அரபிக் லாங்குவேஜில் கண்ணுக்கு வந்து ஐனும்பாங்க. இதோ மேப்பில் பாருங்கள், கண்ணு மாதிரியே இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு ஐயோட ஷேப்பில் இருக்குது. இப்போ இந்த வில்லேஜோட என்ட்ரி பாயிண்டில் எடுத்த ஒரு அழகான டைம் லேப்ஸ் வீடியோவை பார்த்து ரசிங்க. இந்த வில்லேஜுக்கு நீங்கள் பெஸ்ட்டு வின்டரில் போகிறது. அப்படி இல்லையா, நீங்கள் ரெகுலர் டேஸில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா சன்செட் டைமில் இந்த வில்லேஜுக்கு போகிறீங்கன்னா வியூ செம்மையாக இருக்கும். இந்த வில்லேஜ் வந்து ஹிஜ்ரி 1000 கெட்டப்பட்டுச்சு. அதாவது அப்ராக்சிமேட்லி 400 இயர்ஸ் பேக். ரெக்கார்ட்ஸ் படி ஒரு 30 to 40 இயர்ஸ் பேக் கூட இந்த வில்லேஜ் வந்து யூஸில் தான் இருந்திருக்கு, மக்கள் இருந்திருக்காங்க. அதாவது எதுக்கு இவங்க வந்து அபேண்டன் பண்ணியிருக்காங்கன்னா, காலப்போக்கில் இந்த பில்டிங் ரொம்ப பழசாகி காற்றுல அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த மக்கள் ஃபுல்லாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வில்லேஜ் அந்த காலத்துலேருந்தே விவசாயத்துக்கு ரொம்ப பேர் போனது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 40,000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு தோட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாழை, எலுமிச்சப்பழம், அது போக பனைமரம், ஈச்ச மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் இதில் செழிப்பாக நிற்கிது பாருங்கள். ஒரு பாலைவனத்தில் இவ்வளோ அழகாக எவ்வளோ செழிப்பாக தோட்டத்தை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்துலேயே. இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா மழை தண்ணி மலைக்கு மேலேருந்து ஒரு ஓடை மாதிரி இதில் உள்ளே வருது. அது இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் கவர் பண்ணியிருப்பேன், பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இது வந்து அந்த காலத்துலேயே ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்க. இது எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கற்களை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு சிம்பிளாக கட்டியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் எப்படி இருந்திருக்கும். இங்கே இருந்த மக்களுக்கு இருப்பிடம் வசதி, அதுவும் இல்லாமல் நமாஸ் பண்ண மசூதிகள் எல்லாமே வந்து இந்த ஒரே ஸ்ட்ரக்சர்லேயே இருந்திருக்கு. அதுபோக இவங்க சூரியனோட பொசிஷனை எப்படி கரெக்டாக கால்குலேட் பண்ணி பில்டிங் கட்டிக்கிறாங்க பாருங்கள். சன்செட் ஆகும்போது கரெக்டாக அந்த சன்லைட் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பில்டிங் மேலேயே அடிக்குது. இந்த திறந்த வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நம்ம ஊரில் உள்ள பழைய வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? வெறும் செங்கல், சுண்ணாம்பு வச்சு ஹாலில் மரத்தூண்களை வச்சு இந்த மாதிரி ரூமுக்கு மேலே மரக்கட்டைகளை வச்சு லோடு தாங்கிறதுக்கு பீம் செஞ்சுருப்பாங்க. அதே கான்செப்ட் தாங்க இந்த பில்டிங்கும். இங்கே நீங்கள் ஒரு ரூம் உள்ளேயும் பார்க்கும்போது, அதாவது கூரைகளில் மரக்கட்டைகளை வச்சு பீம் செஞ்சு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரூமுக்கு நடுவில் இந்த மாதிரி மரத்தூண்களை வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சுவர்கள் வந்து நம்ம ஊரில் செங்கல் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இங்கே கற்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஊரில் சிமெண்ட் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக இங்கே வந்து களிமண் யூஸ் பண்ணியிருக்காங்க செவர் மேலே பூசுறதுக்கு. அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே. ஆல்சோ இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், பில்டிங்க்கு உள்ளார மெயினாக அந்த ஏணிப்படி இருக்கிற ஏரியாலலாம் வந்து சுத்தமாக லைட்டிங்கே கிடையாது. ஸோ நீங்கள் குழந்தைங்களை கையில் வச்சுட்டு வர்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏணிப்படி ஏறி வர்றது ரெக்கமெண்டட் இல்லை. இது வந்து பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடு. வாழைத்தோட்டம் பார்க்கறதுக்கே பச்சை பசேல்னு எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். இதோ இதுதாங்க நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது. மலைக்கு மேலேருந்து மழை தண்ணி ஒரு ஓடை மாதிரி வந்து இங்கே உள்ள தோட்டங்களுக்கு தண்ணி பாய்ச்சுது. ஆனால் கண்டிப்பாக இது மட்டும் இந்த தோட்டங்களுக்கு தண்ணி சோர்ஸாக இருக்காதுங்க. இங்கே எப்படியும் எனக்கு தெரிஞ்சு நிலத்தடி நீர் கண்டிப்பாக இருக்கும். தி ஐன் ஏன்ஷியன்ட் வில்லேஜ் ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஒரு பாலைவனத்துக்குள்ளே இப்படி ஒரு சோலையான்ற மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வைக்கிது இது. அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் இப்படி ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் கட்டியிருக்காங்க பாருங்கள்.
உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாவும் இருக்குது. இப்போ வாங்க இந்த லொக்கேஷனில் எடுத்த நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ அப்புறம் என்னோட ஃபோட்டோகிராஃபி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம அந்த மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டிட்டு போங்க. நான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.